ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எஸ், உடம்பு முடியலைங்க. வறட்டு இருமலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோ குறைஞ்சி மறுபடியும் ஏற்று ட்ரை பண்ணி போராடிக்கிட்டு இருக்கேன். ஸோ சீரியஸ்லி டைம் இல்லாதனால தான் ஃபிலிம் ரிவ்யூஸ் கண்டினியூஸாக வரல. இனிமேல் கண்டினியூஸாக வரும் அப்படின்னு உறுதியாக சொல்லிக்கிறேன். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி போட்டுடுறேன். ஏன்னா ஈவில் டெட் பண்ணுங்க அந்த ரிவ்யூ போடாமல் இருக்குது. சிம்பிளான ஒரு விஷயம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனநாயகன் படம் ஓடாதாம்ல, இதுதான் டெம்ப்ளேட்டில் வரும். ஏன்னா ரங்கராஜ் பாண்டேலேருந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இத்தனை கோடி பேர் வந்து படத்தை லீக் ஆனதுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டாங்க. அதாவது டவுன்லோட் ஆயிடுச்சுன்றது ஓகே, பார்த்தாங்களா அப்படின்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என் லைஃப்பில் நடந்தது. என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு FTFS டிசாஸ்டர் அப்படின்னா அது பீஸ்ட் படம் தான். இன்னடா எங்கள் தலைவர் படத்தை கலாய்க்கிறியா அப்படின்னு முந்தாதீங்க. சீரியஸ்லி பீஸ்ட் படம் தான் என்னோட லைஃப்பில் ஒரு ஒஸ்ட்டான படம் நான் சொல்லுவேன். ஏன்னா கேஜிஎஃப் வந்து இருந்துச்சு, தம்பி பையன் தான் ஸ்பான்சர் பண்ணியிருந்தான். பட் ஓகே, FDFS விஜய் படத்துக்கு ஒரு FDFS. நான் என் லைஃப்பில் ஓப்பனாக சொல்கிறேன், பீஸ்ட்டுக்கு முன்னாடி நான் விஜய் படத்துக்கு தேட்டருக்கு போனதே இல்லை. அதிகபட்சம் போன படம்னு யோசிச்சு பார்த்தா அப்படியே FDFSன்னு ஒன்று போனதே கிடையாது. ஆதின்னு ஒரு படம் 3 தடவை போயிருக்கேன். கிட்டத்தட்ட 3வது தடவை கதறி வரமாட்டேன்னு சொல்லி இழுத்துட்டு போய் தூங்கினேன். பீஸ்ட் படத்தில் நடந்த அந்த ஒரு சம்பவம் தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜனநாயகம் படம் ஓடாது அப்படின்றாங்கல்ல, அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த படத்தில் நானே ரிவ்யூவில் கலாச்சிருப்பேன். எப்படின்னா, அதாவது தீவிரவாதி அந்த பொம்பளையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த குழந்தை பயத்தில் இருக்கு. நம்மால் லீனர் மீனர் ஸ்ட்ராங்கர் டரன் மெதுவாக நடந்துருவார். என்னோட கேள்வி, இப்போ நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கனாலே இங்கே திரும்பி பார்த்தா ஓகே யாரோ போகிறாங்க அப்படின்னு தெரியும், டக்குன்னு திரும்பி பார்ப்பான். நம்மால் அவ்வளோ பெரிய கோட்டு சுட்டு போட்டு மெதுவாக அப்படி நடந்து வருவாப்புல, டக்குன்னு மறைஞ்சிருவார். அவன் திரும்பும் போது மறைஞ்சிருவாரான், மறுபடியும் திருப்பி வருவாரான். அந்த இடத்துல வந்து நான் அப்படி சிரிச்சு என்ஜாய் பண்ணேன். அதாவது ரிவ்யூலையும் சொல்லியிருப்பேன், கொஞ்சமாச்சு நியாயம் வேணாமா, இது வந்து ஒரு டெரரிஸ்ட் ஸ்பூஃப் படம். அதாவது டெரரிஸ்ட் வந்து இவ்வளோ மொக்கையாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் ஸ்பூஃப் இந்த படத்தில் கதை எப்படி சொல்லியிருந்தா உண்மையிலேயே ஆடியன்ஸ் மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்க. பட் அப்போலாம் எதுவுமே செட் பண்ணாமல் நடக்கிறத பிஜிஎம் போடுறதையே மாஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. அந்த படத்தோட கிளைமேக்ஸில் உண்மையிலேயே என் பக்கத்தில் 4 பேர் அப்படியே வரிசையாக தூங்கிட்டு இருந்தாங்க. நான் ப்ரோ என்ன ப்ரோ இப்படி தூங்குறீங்க அப்படின்னு கேட்டா, ப்ரோ அடுத்த ஷோக்கு நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் ப்ரோ, நாங்கள் அப்பா பார்த்துக்கிறோம் ப்ரோ அப்படின்னு நாங்கள் பார்த்துங்க. என்னால் முடியலை. காலையில் 6:30 மணி ஷோன்னு நினைக்கிறேன், 6:30 மணி ஷோ MR தியேட்டரில். சீரியஸ் என் லைஃப்பில் வந்து அப்படியே வெளியே வர்றேன். வெளியே வரும் அடுத்த ஷோக்கு மக்கள் கூட்டம் அப்படி நிற்கிறாங்க பார்த்துங்க. பீஸ்ட்டுக்கு அவ்வளோ கூட்டம் நிற்கிதுங்க. எனக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது அவன் முகத்தில் வந்து அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு. ஆனால் அந்த 1000 வாட்ஸ் பல்ப்லாம் உள்ளே போய் படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் ஃபியூஸ் போயிருமே நினச்சி அவ்வளோ ஃபீல் பண்ணேன். உண்மைதான் தான். சீரியஸ்லி படம் பார்த்துட்டு வந்தவங்களும் நிறைய அந்த படம் வந்து பயங்கர கான்ட்ராக்ட் நெல்சன் மேலே வந்து அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சாங்க. நெல்சனுக்கு படம் எடுக்கிறதுல அப்படிலாம் சொன்னாங்க. நானே கலாய்ச்சேன், ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் பீஸ்ட் படம்க்கு அப்புறம் அந்த படம் லியோவாக இருக்கட்டும், மாஸ்டர் கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அவன் மாஸ்டராக இருக்கட்டும், கோட்டாக இருக்கட்டும், வாரிசாக இருக்கட்டும், 4 படத்துக்குமே நான் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். நான் 4 படமே ஒர்த்தான படம். ஆனால் அதுலேயும் மிஸ்டேக் இருக்குது, எல்லாம் சொல்லிக்க ரிவ்யூவில். இங்கே நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு மொக்க போடாங்க பீஸ்ட்டு. ஆனால் அதுக்கு இப்போ எதுக்கு என்ன சிஎம்மாக இருக்கணும் நீங்கள் ஆகுனா பழியை போட்டுக்கிட்டே இருக்கீங்களா, பழி போடுற அரசியல் பண்ணுறீங்கள. இன்னைக்கு அதே எதிர்கட்சி தலைவராக உதயநிதி தான் பீஸ்ட் படம் ப்ராஃபிட்டபிள் ஃபில்ம் அப்படின்னு மேடையிலே சொல்லியிருக்காருங்க. உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்க, ஜனநாயகன் படம் ப்ராஃபிட் ஆகுமா ஆகாதா? அதாவது ஒரு மொக்க படத்துக்கு 2 முறை டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்கிற ஃபேன்ஸ் இருக்கும்போது, நானே ஓப்பனாக ஒத்துக்கிறேங்க, தலைப்படம் வந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து 3 ஷோ புக் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு FDFS, FTSS செகண்ட் ஷோ புக் பண்ணிடுவேன், இல்லை சாயங்காலம் ஷோ புக் பண்ணிடுவேன், இல்லை அப்படின்னா மறுநாள் காலையில் புக் பண்ணிடுவேன். அதே வாரத்தில் ஃபேமிலியோட சனி ஞாயிறில் போகிறதுக்கும் புக் பண்ணிடுவேன். நான் கடைசியாக வந்த எல்லா படங்களுமே 5 6 பார்த்துருக்கேன். தலை படத்தை டு பி ஃப்ராங்க், நான் 2வது பார்த்த படம்னா லியோ, கோட், வாரிசு. இந்த 3 படமே ஃபேமிலிக்காக மறுபடியும் கூட்டி போய் காட்டினேன். ஏன்னா 3மே நல்லா இருந்துச்சு அப்படின்றக்காக. சீரியஸ்லி அப்படி இருக்கும்போது நான் தலை ஃபேன். நானே ஜனநாயகனுக்காக வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்கேன். சீரியஸ்லி என்னன்னா, நான் ரிலீக்கான அடுத்த நாள் போட்ட வீடியோவில் 50,000 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி தெரியுமா, லீக் பண்ண என்னதான் லீக் ஆகியிருந்தாலும் படத்தை தேட்டரில் தான் பார்ப்போன்னு சொல்கிறவங்க இந்த கமெண்ட்டில் ஹார்ட்டின் விட்டு லீக் பண்ணவங்களுக்கு சிறுப்பால் அடிங்கன்னு சொல்லியிருப்பேன். 50,000 பேர் ஹார்ட்டின் விட்டுருந்தாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க,
லீக் பண்ணி 50,000 பேர் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த வியூஸ் கம்மியாக போச்சு. கிட்டத்தட்ட எத்தனை பேர் அந்த வீடியோ ஒரு லட்சம் வியூ போயிருக்கும், இல்லை 2 லட்சம் வியூ போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரியாக தெரில, மறந்துட்டேன். ஆனால் அதில் 50,000 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, டவுன்லோட் பண்ண 1 கோடி பேரில் உண்மையிலே எத்தனை பேர் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துப்பாங்க யோசிச்சு பாருங்க. அந்த இன்ட்ரோ சீன்லேயே வேணாம்டா, பல தேட்டரில் பார்ப்போம்டா, இதெல்லாம் தப்புடா, அவன் எவ்வளோ போராடிட்டு இருக்க மக்களுக்காக எப்படியாச்சும் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னு, வேணாண்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. சீரியஸ், நான் முன்னாடியே சொன்னதான், ஜனநாயக படம் 400லேருந்து 500 கோடி சாலிடாக அடிக்கும். இவங்க இருக்க வெறித்தனத்தில் சிஎம் படம் வரலாற்றிலே, அதாவது முதல் முறையாக தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உலகத்தில். ஏன்னா இதுக்கு எம்ஜிஆர் இருந்திருக்காங்க, எம்எல்ஏ விஜயகாந்த் கூட போட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி வேறு ஸ்டேட்டில் கூட இருந்திருக்காங்க, கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் முதல் முறையாக சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு போடுறது இருக்குல்ல, அது இந்த படத்துக்கு தான். அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளோ வெறித்தனமாக இருப்பாங்க. ஆஃப்டர் ஆமாங்க, நானே காத்துக்கிட்டு இருக்கேன். அணில்லாம் சொல்லதான் வேணும், இந்நேரம் கரண்ட் கம்மியில் துள்ளி குதித்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க தேட்டருக்கு. டிக்கெட் புக் பண்ணும்போது தெரியும், இன்னும் நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, நாலு கழிச்சு ஓப்பன் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஓப்பன் ஆனதும் தெரியும் அது என்ன சம்பவம் பண்ண போகுது அப்படின்னு. ஸோ என்ன சொல்கிறது, பாக்ஸ் ஆஃபீஸ் புக்கிங்லேயே தெரிஞ்சிடும் படம் எவ்வளோ கலெக்ஷன் நல்லா போகுது அப்படின்றது. ஸோ வாய் விட்டவங்க எல்லாருக்குமே பதிலடி ஆங்கிலத்தை காட்டுவாங்க. ஏன்னா நான் ஒரு விஷயம் தெல்லத்திலே நல்லா கற்றுக்கிட்டது என்னன்னா, நம்ம எல்லா நேரமே நமக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்மளோட செயலில் அதுக்கான பதிலடி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ எஃப்டிஎஃப்எஸ் கிடைக்குமான்னு தெரில. இதை பார்க்குற விஜய் ஃபேன்ஸ் யாராச்சும் தாம்பரம் சைடு எஃப்டிஎஃப்எஸ் கிடைக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் கூப்பிடுங்க, நான் வாங்கிக்கிறேன். நன்றி, வணக்கம். எஸ், மறக்காமல் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஆப்போசிட் பார்ட்டிஸ் வந்து படம் ஓட சாதிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக பார்க்கட்டும். ஓடாத மொக்க படத்தை ஓட வச்சவங்க ஒரு முரட்டுத்தனமான வெறித்தனமான படத்தை ஓட வைக்க மாட்டாங்களா என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கட்டும். ஸோ ஸ்டே டியூன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராபின், அன்பின் காதலன், பப்பா.